விபரீத ராஜயோகம்னு ஒன்று இருக்குது. யோகம்னா என்ன? அதாவது 2 அதுக்கு மேலே இருக்கிற கிரகங்கள் ஒரு அமைப்பு, ஒரு வீட்டில் ஒரு பாவத்தில் வந்து 2ஓ அதுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா யோகம்னு அர்த்தம். கம்யூனியன் சேருவது தான் யோகம்னு அர்த்தம். அப்போ ராஜயோகம்னா என்ன? ராஜயோகம்னா நம்மளுக்கு உயர்வு, சக்ஸஸ் கொடுக்கறது தான் இந்த ராஜயோகம். விபரீத்தனா விபரீத, அதாவது தமிழ் வந்து விபரீதம்னு சொல்லுவோம்ல. விபரீத என்றால் ரிவர்ஸ்னு அர்த்தம். கான்ட்ரரி, ரிவர்ஸ்னு, அதாவது எதிராக இருக்கிறது தான் இந்த விபரீதம் சொல்லிட்டு ஒரு விஷயம். விபரீத ராஜயோகம் என்றால் நம்மளோட சக்ஸஸ் வந்து ரிவர்ஸில் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது விபரீத ராஜயோகம். இது வந்து டெக்னிக்கலாக ஐ டோன்ட் கோ டூ டீப். அதாவது 6, 8, 12 துஷ்டன வீடுன்னு சொல்கிறது, ஈவல் ஹவுசஸ். அதில் 6வது அதிபதி 8வது வீட்டில் இருக்கோ, 8வது அதிபதி 6வது வீட்டில் இருக்கோ, 12வது அதிபதி 6ல் 8 இருக்கோ, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட யோகங்களில் பார்த்தா விமல யோகம், சரள யோகம், இந்த மாதிரிலாம் இருக்கிறது. த பாயிண்ட் இஸ், உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுவீங்க. கஷ்டம் மேலே கஷ்டம் வரும். வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லாத மாதிரி தெரியும். திடீர் என்று அந்த ராஜயோகம் வந்து உங்களுக்கு அமைக்கும். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், கரெக்டாக அந்த டைம் பண்ண. அதுக்கு சம் வே இருக்குது. சில கோச்சரம் பார்க்கணும், தசையும் பார்க்கணும். அது பார்த்துட்டு இந்த காலகட்டத்தை திடீர்னு அது ஆக்டிவேட் ஆகிரும் சொல்லிட்டு ஒரு விஷயமே இருக்கிறது. ஸோ இது ஒரு மேபி ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். லெட்ஸ் சே யூ ஆர் சஃபரிங் ரைட் நவ். ராவும் பகலும் கஷ்டப்படுறீங்க, பணம் இல்லை கையில், இது குடும்ப பிரச்சனை, whatever, விபரீதம். ஆனால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வந்துச்சுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் வந்துடும். ஸோ ஐம் ஜஸ்ட் ஷேரிங் விபரீத ராஜயோகம் ஓட அமைப்பு தான் இது. வணக்கம்.